ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிவிஆர் சமையல். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஃப்ரைடு சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே இங்கே இருக்குது, வாங்க பார்த்துடலாம். இப்போ தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். முதல்ல வந்து சிக்கன் வந்து தயிர் ஊற்றி ஊற வச்சுருக்கோம். இதோட மெயினே தயிரில் இந்த சிக்கன் ஊறினா மட்டும்தான் இந்த கோழி வந்து சாஃப்டாக இருக்கும். அடுத்ததா வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கோம். தேவையான அளவு உப்பு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கருப்பு மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் வந்து நம்ம மைதாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் கலந்து வச்சிருக்கோம். மைதா வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கோம், கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 100 கிராம் எடுத்திருக்கோம். இப்போது ஃப்ரைட் சிக்கனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம என்னென்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸு, சில்லி சாஸு, சோயா சாஸு, கார்லிக் பவுடர் சேர்ப்பாங்க, ஆனியன் பவுடர் சேர்ப்பாங்க. அது மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயமும் நம்ம சேர்க்கவே இல்லை. நம்ம முழுக்க இதெல்லாம் வீட்டில் வந்து சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பொருள். இதை வச்சு இந்த டிஷ்ஷை வந்து எப்படி நம்ம சூப்பராக செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம கோழிக்கு உண்டான மசாலா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன், அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அரைச்ச வெங்காயம், ஒரு சின்ன சைஸு வெங்காயம் தான், பல்லாரி வெங்காயம், இதை சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மிக்சிங்கில் பார்த்தீங்கன்னா உப்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கணும். ஏன்னா நம்ம மேலே வந்து மாவு கோட்டிங் கொடுக்கும்போது அதில் வந்து உப்பு வந்து நமக்கு சுத்தமாக இருக்காது. அதனால நம்ம கோழியில வந்து உப்பு ஓரளவு நமக்கு நாக்குக்கு வந்து கரிக்கிற அளவு இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரைட் சிக்கனை பொறுத்தளவு சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆகி ஒரு 1 ஹவர் தயிரில் மட்டுமே ஊறணும். வேற நீங்கள் எதுலேயும் ஊற வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. தயிரில் மட்டும் 1 ஹவர் ஊறி இருந்தாலே கோழி வந்து நீ எண்ணெயில் வந்து ரொம்ப நம்ம ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது. அதனால தயிரில் ஊறினா மட்டும்தான் இந்த கோழி வந்து சாப்பிட்டா உள்ளேயும் நல்லா வெந்து வரும். என்னை பொறுத்தளவு நான் எப்போதும் கீரி தான் போடுவேன். நீங்கள் வீட்டில் சமைக்கிறவங்க கீரி போடலாம், இல்லை முழுசாவும் போடலாம். கீரி போடுறதுனால கொஞ்சம் உள்ளேயும் மசாலா ஏறி நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ப்ளஸ் நம்ம வந்து இதில் வந்து மாவு வந்து டபுள் கோட்டிங் கொடுக்க போகிறது கிடையாது, சரிங்களா? ரெகுலராக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த கோழியை வந்து எடுப்பாங்க, தண்ணியில் முக்குவாங்க, அப்புறம் மாவில் போடுவாங்க, திரும்ப கொஞ்சம் தண்ணியில் போடுவாங்க, அப்புறம் மாவில் போட்டு பிரட்டி எடுப்பாங்க. இது அந்த முறையே கிடையாது. இது ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஊறிடுச்சு. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி மாவு எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து வந்து ஒரு 100 கிராம் மாவு மட்டும் அதில் நம்ம சேர்க்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி இப்போ ஊற்றி பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சியை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி நம்ம கரைச்சி வச்சுக்குவோம். கோழிலாம் மசாலா போட்டு நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயிட்டோம். இதுதான் வந்து கரெக்டான அளவு. பார்த்தீங்களா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பஜ்ஜி மாவு அளவுக்கு இல்லை, அதை விட கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஏன்னா நம்ம கோட்டிங் வந்து டபுள் கோட்டிங் கொடுக்க போகிறது கிடையாது, சிங்கிள் கோட்டிங் தான். அப்படிங்கிறதுனால இந்த அதாவது கறியோட நம்ம தூக்கும் போது அதுலேருந்து வலியிற அளவு இருக்கணும். இங்கே பாருங்க, இந்த கோழி இருக்கா, இப்போ நான் தூக்கும் போது இந்த சுற்றி மசாலா இருக்கு பாருங்க, அது வந்து வலின்னு. பார்த்தீங்களா? ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கு மேலே பொறியாக வருது அழகா. கரெக்டாக நீங்கள் மாவில் போடும்போது இதை தான் நீங்கள் போட போகிறீங்க. அளவுலாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் வந்து உப்பு எப்போதுமே வந்து ஒரு கல் தூக்கலாக இருக்கணும், லேசாக கரிக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாவு இதோட ஆட் ஆகும்போது உங்களுக்கு உப்பு வந்து நியூட்ரல் ஆகும். ஃப்ரைட் சிக்கனோட ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இங்கே பாருங்கள், இதில் வந்து நம்ம 1/2 கிலோ வந்து மைதா எடுத்திருக்கோம், 100 கிராம் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கோம். இதில் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், பெப்பர் சேர்த்துக்கலாம், உங்கள் வெந்தயக்கீரை இதெல்லாம் உங்களுக்கு கையில் இருக்கிறத நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இப்போ எதுவுமே நம்ம சேர்க்கல, வெறும் நார்மல் மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு. இதில் வந்து இப்போ கோழியை மிக்ஸ் பண்ணி நம்ம எண்ணெயில் போட போகிறோம். மிக்சிங்கை பொறுத்தளவு நீங்கள் கோழியில் வந்து மாவு வந்து அழுத்திடக்கூடாது, ரொம்ப ப்ரெஸ் பண்ணவும் கூடாது. ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அந்த டெக்ஸ்டர் வந்து இதில் கண்டிப்பாக வராது. இந்த 4 விரல் இருக்குது பாருங்கள்,
இந்த 4 விரலால உங்களால எவ்வளவு கலந்து கொடுக்க முடியுமோ அந்த அளவு அது வந்து அதை ஃப்ரீ பண்ணா மட்டும்தான் நீங்க எதிர்பார்க்கிற லுக் வந்து அதுல கண்டிப்பா கிடைக்கும். இப்போ இதை வந்து இங்க பாருங்க, கோழியை போட்டு அழுத்திடக்கூடாது. மாவு வந்து கோழியில வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. தெரிக்குது மாவு வெளியே. கொஞ்சம் பெரிய பாத்திரமா இருந்தா நல்லா இருந்திருக்கும். இது சின்ன பாத்திரம் இருந்ததுனால கொஞ்சம் ஃப்ரீயா வந்து நம்மளால பெரட்ட முடியல, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இங்க பாருங்க, நல்லா பெரட்டிட்டு எவ்வளவு உதற முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த மாவை வந்து உதிரியாக்கணும். அப்புறம் அதே மாதிரி எல்லா பீஸையும் வந்து மாவுல பெரட்டி வச்சிருவோம். நம்ம எல்லா கோழியும் மசாலால போட்டு பெரட்டி மாவுலையும் பெரட்டி வச்சாச்சு. இப்போ எண்ணெயில போட்டு எடுத்துக்குவோம். கோழி முழுகிற அளவு எண்ணெய் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி பொறுமையா பார்த்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா. இந்த கோட்டிங்காக தான் நம்ம இவ்வளவு சிரமப்பட்டது. பொறுமையா விட்டோம், சிம்லயே இருக்கு. நம்ம அள்ளும் போது ஸ்பீடு வச்சு அடிக்கலாம், ஏன்னா மேல கரிஞ்சிரும், அப்புறம் உள்ள வேகாம இருக்கும். அந்த தப்புலாம் நடக்க கூடாதுன்னா நீங்க எண்ணெயில போட்ட உடனே கொஞ்சம் சிம் பண்ணிடுங்க, இல்லாட்டி ஸ்பீடை வந்து லேசா குறைச்சிக்கோங்க. ஏன்னா கோழி உள்ளேயும் உயரணும், மேலையும் முறுமுறுப்பா இருக்கும். நம்ம எதுக்காக வந்து கோழியை வந்து தண்ணியில முக்கி டிப் பண்றது இல்லைன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம மசாலால வந்து ஊற வச்சிருக்கோம் சரிங்களா. அதுல வந்து உப்பு காரம் எல்லாம் வந்து கரெக்டா இருக்கும். நீங்க தண்ணியில முக்கும் போது அந்த கோழியில உள்ள மசாலா எல்லாமே வந்து அதுல வேஸ்ட் ஆயிடும். திரும்ப நீங்க மாவுல போட்டு நீங்க பெரட்டும் போது உங்களுக்கு வந்து உப்பு காரம்லாம் வந்து கம்மியா தான் தெரியும். அதனாலதான் நம்ம டைரக்டா நம்ம இதுலயே மாவு கொடுத்து ஃபர்ஸ்ட் கோட்டிங் மாதிரி அந்த பஜ்ஜி மாவு பார்த்துக்கு சொன்னேன்னே கொஞ்சம் அதை செஞ்சு நம்ம டைரக்டா 2வது கோட்டிங் கொடுத்துட்டோம்னாக்கா சூப்பரா வந்துடும். இந்த சிக்கன்ல இப்ப பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் அப்படிங்கிற பொருள் வந்து சேர்க்கிற ஐட்டம் நம்ம எதுவுமே சேர்க்கல. நீங்க பாத்தீங்கன்னா சில்லி சாஸ், சோயா சாஸ், நான் ஆரம்பி சொன்ன மாதிரி நிறைய விஷயம் வந்து இதுல நம்ம சேர்க்காம வீட்டுல என்ன இருக்கோ அதை வச்சு மட்டும்தான் இப்ப நம்ம போட்டிருக்கோம். என்ன காரணம் அப்படின்னீங்கன்னா இது கொஞ்சம் அதை விட இது கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா சாப்பிட்ற பொருள் வந்து கூடுமான அளவு வந்து நம்ம கெமிக்கலையும் உடல் உபாதைகள் வந்து ஏற்படுற மாதிரி உள்ள பொருட்களையும் நம்ம தவிர்த்துட்டோம்னாலே சாப்பாடு நல்லா செரிமானம் ஆகும். இப்போ இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னாக்கா நம்ம மைதா மட்டும்தான் சேர்த்துருக்கோம். மைதா வந்து அன்ஹெல்திங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த டிஷ்ஷுக்கு மைதாவை தவிர்த்து வேற ஆப்ஷன் வந்து எதுவுமே கிடையாது. அதனால நம்ம வந்து மைதாவை சேர்த்துட்டோம். சிக்கன் போட்டு ஒரு 5-6 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த கரெக்டா மேல பாருங்க கிறிஸ்பியா வந்திருக்கு. ஒரு விஷயம், மக்களோட ஆரோக்கியத்துல வந்து மருத்துவருக்கும் வைத்தியருக்கும் எவ்வளவு பொறுப்பு இருக்கோ அதே பொறுப்பு சமையல் செய்யக்கூடிய சமையல்காரங்களுக்கும் இருக்கு. ஏன்னா ஆரோக்கியமான சமையலை சமைச்சு கொடுக்குற பொறுப்பு நம்மளை சார்ந்தது. அது வந்து ஒரு ஃபங்க்ஷனா இருக்கட்டும், இல்ல வீட்டுல சமைக்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும், கூடுமான அளவு ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத பொருட்களை வாங்கி வீட்லயும் சமைச்சு கொடுங்க. நீங்க ஆர்டருக்கு வந்து உங்க மாஸ்டர்ஸ் நீங்களும் வந்து கூடுமான அளவு நல்ல பொருட்களா, அதாவது பெரும்பாலும் வந்து கெமிக்கல் கலக்காத பொருட்களா வாங்கி சமைச்சு கொடுங்க. இங்க பாருங்க, அப்பா அப்பா செம்மையா வந்திருக்கு. நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. என்னடா இவன் KFC உண்டான பொருள் பாதி பொருளுக்கு மேல இவன் போடவே இல்லையே, இது சரியா வருமா வராதாங்கிறது நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. ஆனா உண்மையாவே வந்து ரிசல்ட் வந்து அல்டிமேட்டா வந்திருக்கு. இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கு, அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். நம்ம செஞ்சது வந்து முதல்ல டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் சரிங்களா. இதுக்கு வந்து ஸ்பெஷல் மயோனீஸ் வேற ரெடி பண்ணி வச்சிருந்திருக்கோம். ஆஹா, சொல்ல வார்த்தையே இல்லைங்க.
பஞ்சு மாதிரி வந்திருக்கு, அவ்வளவு அற்புதமா வந்திருக்கு. இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் மயோனிஸ் பண்ணிடுவோம். அது எப்படின்னாக்கா முட்டை, ஆயில் இதெல்லாம் எதுவுமே கிடையாது, வெறும் முந்திரி பருப்பு மட்டும்தான். அதில் முந்திரி பருப்பு சேர்த்து மயோனிஸ் அடிச்சுனா என்னென்ன சேர்ப்போம்னா மிளகு சேர்ப்போம், பூண்டு சேர்ப்போம், உப்பு, இந்த மூணுத்தையுமே ஒன்றா அரைச்சி ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம். மயோனிஸ் மாதிரியே இருக்கும், அதை விட இது ரொம்ப 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 ஹெல்த்தி. குழந்தைங்க வந்து எவ்வளோ வேண்டாலும் சாப்பிடலாம். உங்களுக்கு நார்மல் மயோனிஸ் தான் உடம்புக்கு கேடு, ஃபுல்லாக பேட்டு, சரியா சமைக்கப்படாத உணவு. ஆனால் அந்த முந்திரி பருப்புங்கிறது எவ்வளோ வேண்டாலும் சாப்பிடலாம், ரொம்ப ஆரோக்கியமானது. ஒரு பீஸ் 10ல் சாப்பிட்றதுக்கு அடுத்த பீஸ் சாப்பிடணும் போல இருக்கு. இந்த வீடியோவில் ஃப்ரைட் சிக்கன் எப்படி ரொம்ப ஈஸியாக செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோங்கிறத நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. கஸ்டமர்ஸ் வந்து 2-3 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கம்பூர், அதாவது கம்பூர் பிரியாணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊர் கம்பூர், அதனால கம்பூர் பிரியாணி எப்படி செய்யறது சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து ஒயிட் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெசிபி போடுங்க அப்படின்னு இருக்காங்க. வரக்கூடிய காலங்களில் வந்து நீங்கள் கேட்குற எல்லா மெனுவையும் நாங்கள் ஒன்று ஒன்றா செஞ்சு காட்ட தான் போகிறோம். முதல் வீடியோவை பார்த்து அதை வந்து லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, கமெண்ட் பண்ணவங்க, ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 நன்றி. தொடர்ந்து இது மாதிரி சிம்பிளான வீடியோலாம், சிம்பிளான ரெசிபி, வீட்டில் உள்ளவங்க எப்படி இருக்கிற பொருளை வச்சு சமைக்கிறதுங்கிற சிம்பிளான ரெசிபிலாம் நிறைய நம்ம வந்து வீடியோ போட போகிறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி.